இது வந்து வேப்பத்தூர் தியாகராஜ பாகவதரை பற்றின விஷயம். இதுல வந்து நாங்க எதுவுமே எக்ஸாகரேஷன் கிடையாது, அவரை வச்சுன்னு தான் நான் சொல்றேன். ஒசூருக்கு நாங்க பஜனைக்கு போயிருக்கோம். நாங்கெல்லாம், நானு, இவர், நம்ம டாக்டர் ராமச்சந்திரன் எல்லாருமே போயிருக்கோம். அப்போ பம்மல் சங்கர் தான் மிருதங்கத்துக்கு டோல்கிக்கு வந்தார். அப்போ ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னால மாமி இவர் சொல்றார், நீங்க நிறைய பாட்டுலாம் அப்ப எழுதிட்டல இல்லையோ, எனக்கு ஒரு பாட்டு எழுதித்தாங்களேன், ஏதோ ஒரு பாட்டு எழுதித்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜ பாகவதர் வந்து என் ஒய்ஃப்ட கேட்கிறார். தியாகராஜ பாகவதர் கேட்கிறார், இந்த மாதிரி சொல்லுங்கோ சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரின்ட்டு மாமி நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்க அப்பதான் நம்ம டாக்டர் ராமச்சந்திரனுக்கு 60ஆம் கல்யாணம். அவர் உட்காந்து ஆடியன்ஸா நாங்கெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அங்க ஒரு 800 பஜனை நடந்துட்டு இருக்கு. இந்த டாக்டர் பாட்டு இவர் பாட்டு அந்த போட்டோவை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு இவருக்கு திடீர்னு போட்டோவை பார்த்து இவர் பேசுறாரே அப்படின்னு நினைச்சுன்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்போ அவர் வந்து என்ன பண்ணார், இல்ல நான் 60ஆம் கல்யாண பத்திரிகை எல்லாருக்கும் கொடுத்தேன், இங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் பகவான் என்னை பார்த்து கேட்கிறார், எனக்கு வந்து நீ கொடுக்கலையே உள்ள வந்து வை அப்படின்னு. இது பேசுற தெய்வம், அவர் வந்து பேசுற தெய்வம். நீங்க எது வேணினாலும் நடக்கும், அந்த மாதிரி ஒரு தெய்வம். இவரை பத்தி ஏன் நான் வேப்பத்தூர் தியாகராஜ பாகவதரை பத்தி ஏன் சொல்றேன்னா, இது நடந்தது. இவர் பாட்டு கேட்டார், வைஃப் எழுதி தரேன்னா 2-3 பாட்டு நாமாளி மாதிரி எழுதி தந்தார். இவருக்கு வந்து பகவான் போய் இவற்றை பகவான் அப்ப நிறைய வந்திருந்தார். நான் பாடுற சீரியல் எல்லாம் இவரும் ஒரு வருஷம் கூட வந்திருந்தேன். ஒரு வருஷம் கூட எவ்ரி சண்டே காத்துல பஜனை போது அவர் வராம மாதிரி காத்துல பஜனை நடக்கும், வருவார். அப்போ பஜனை நடந்து எல்லாம் வந்துட்டு இருக்கார். அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு எங்க காலத்து பஜனையில வந்தா ஒரு பாட்டை பாடுறாரு அவரு, ஐயப்பன் மேல. இந்த ஐயப்பன் பாட்டை நீங்க கண்டிப்பா அவர் பாட போறார், கேளுங்கோ. ஏன்னா சஸ்பென்ஸ் தான் இல்ல, சஸ்பென்ஸ். அதுல என்ன தத்துவங்கள் இருக்குன்னு உண்மையாவே அந்த பாட்டை வந்து இவர் எழுதல, பகவான் தான் எழுதினார். ஏன்னா அதோட லிரிக்ஸோட வேர்டிங்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தா அவ்வளவு தத்துவார்த்தமா எடுத்தா விட்டே. முதல் பாட்டு இப்படி தியாகராஜ முதல் பாட்டே சுண்டிராமே அவருக்கு குரு சொல்லி அந்த இந்த பாட்டு எழுதியிருக்காரு, நமோ ராகம். அந்த மாதிரி இவர் முதல் பாட்டை அதுல எவ்வளவு இது இருக்கு தத்துவங்கள் அந்த பாட்டுல இருக்கும், அதே மாதிரி இந்த பாட்டுல தத்துவங்கள். இது 2வது இன்சிடென்ட். பகவான் வந்து நம்ம பாகவதருக்கு அவருக்கு பண்ணினார். இன்னைக்கு இப்ப சக்க போட்டு எல்லா இடத்துலயும் போட்டு இருக்காரு.